பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமை. பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் நம்மேல் மனமகிழ்ச்சியாயிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் அவரை நம்பாவிட்டால் அவர் துக்கப்படுவது இயற்கைதானே. தேவனை ருசித்தவர்களும் தேவனிடத்தில் நன்மை பெற்றவர்களும் தங்களுடைய நம்பிக்கையை கர்த்தரை விட்டு விலக்கி மனுஷனின் பக்கமாக திருப்பும் போது அவருடைய உள்ளம் வியாகுலப்படும் அல்லவா? வேதம் சொல்கிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனிதன் சபிக்கப்பட்டவன். எரேமியா 17:5. அன்று பெலிஸ்தியர்கள் எல்லாரும் தங்களுடைய நம்பிக்கையை பெரிய கோலியாத்தின் மேல் வைத்தார்கள். அவன் ஒரு ராட்சத பிறவி. காத் என்ற ஊரில் இருந்த சிறந்த வீரன். அவனுடைய தோற்றமும் உருவமும் போர் ஆயுதங்களும் அவனை பயங்கரமுள்ளவனாய் காட்டியது. அவனுக்கு இணையானவனும் அவனை எதிர்த்து நிற்கக்கூடியவனும் ஒருவனும் இஸ்ரவேலில் இல்லை என்று சொல்லி முழு இஸ்ரவேலரும் அவனை பார்த்து நடுங்கினார்கள். ஆனால் அங்கே ஒரு இளம் யூத வாலிபன் வந்தான். எந்த யுத்தத்திலும் பழக்கம் இல்லாதவன் அவன். விசேஷமான ஆயுதங்கள் அவனிடத்தில் ஒன்றும் இல்லை. என்றாலும் அவன் கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருந்தான். அவன்தான் தாவீது. அந்த சிறிய தாவீது ராட்சதனும் பெலிஸ்தியரில் வீரனுமாக இருந்த கோலியாத்தை பார்த்து, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். 1 சாமுவேல் 17:45 என்று சொன்னதுடன் கர்த்தரின் நாமத்தில் வெற்றியும் சிறந்தான். உங்களுடைய நம்பிக்கையை எப்பொழுதும் கர்த்தர் மேல் வையுங்கள், மனுஷர் மேல் வைக்காதேயுங்கள். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். அது போலவே ஐஸ்வர்யத்திலும் பணத்திலும் உங்களுடைய சிந்தையை வைக்காதேயுங்கள். ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கையை வைத்த ஒரு மனுஷன் தன் ஆத்துமாவோடு பேசி, நீ இளைப்பாரி பூசித்து குடித்து பூரிப்பாயிரு என்றான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? லூக்கா 12:19-20 என்று கேட்டார். வேதம் சொல்லுகிறது, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 40:4. ஏனென்றால் தேவன் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், பொய் உரையாதவர். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற நீங்கள் உண்மையிலேயே பாக்கியவான்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5.